மந்த்லி ஒரு 50,000 எடுக்கணுமா எடுக்கணும். பெடலிங் மிஷின் இருக்கோ எது இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் அதை அழகாக்கலாம். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் என்னால ஒரு அமௌண்ட் கொடுக்க முடியும். சோசியல் மீடியால எப்படி நீங்க வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுக்கிறது அப்படின்னா உண்டியல் சேர்க்க கத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி எல்லாருமே காசு வந்து லைக் சேவ் பண்ணுவாங்க அப்படி. ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரீத்திஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். சோ இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு பிசினஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஸ்டார்ட் பண்ண பிசினஸை எப்படி அழகா ரன் பண்றது, ரன் பண்ணிட்டு இருக்க பிசினஸ்ல இருந்து எப்படி மணி ஏர்ன் பண்றது, ஏர்ன் பண்ண மணியை எப்படி சேவ் பண்றது. சோ இதுதான் டாபிக். நான் என்னுடைய ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்ட்ல ஏர்ன் பண்ணி சேவ் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன கைடன்ஸ் கொடுப்பேன். சோ அதை வச்சு உங்களுக்கு வந்து நிறைய ஏர்ன் பண்றதுக்கும் அண்ட் நிறைய சேவ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் எந்த விஷயத்த பத்தி சொல்ல போறேன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் எந்த ஃபீல்ட் வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். நார்மலா சொல்ல போனா நார்மல் பீப்புள்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்ல போனா டைலரிங், கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள்ஸ், எஜுகேட்டட்ன்ற வார்த்தை சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சவங்களுக்கு சொல்லணும்னா அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங். சோ வேர்ட் தான் மாறுதே தவிர்த்து ஒர்க் ஒண்ணுதான். ரெண்டு பேருமே வந்து செய்யறது ஒரே ஒர்க் தான். நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், எப்பயுமே வந்து அகலக்கால் வைக்க கூடாது. உங்ககிட்ட சின்னதா என்ன இருக்கோ, அதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின மிஷின் இருக்கோ, இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சின்னதா அந்த ஹேண்ட் பெடலிங் மிஷின் இருக்கோ, எது இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் அதை அழகாக்கலாம். இப்போ ஒரு வீடியோ வந்து பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் அதை அழகாக்கலாம். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எதுவா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே உங்ககிட்ட இருந்து ஃப்ரீயா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்ற போது அவங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கதான் பார்ப்பாங்க. சோ அதுக்கு ஒரு பெரிய நோ தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கான்பிடென்ட்டா பேசுங்க. சோ அவங்கள பார்த்து நீங்க பேசும்போது ரொம்ப கான்பிடென்ட்டா என்னால முடியும், நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடென்ட்டா பேசுங்க. அப்போதான் அவங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. சோ அவங்க கிட்ட நீங்க ஆர்டர் கொடுக்கும் போது, அதாவது நீங்க பிகினரா இருக்கும் போது கொஞ்சம் பிரைஸ் கம்மியாவே சொல்லுங்க. சோ ஒன்னும் தப்பு கிடையாது. ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல நீங்க வந்து பிரைஸ் வந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றதும் தப்பு. சோ கொஞ்சமா தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளுடைய ஒர்க்கோடைய குவாலிட்டி என்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வருதோ அன்னைக்கு நீங்க உங்க பிரைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட இருந்து கொடுத்து, அண்ட் நான் வந்து என்னுடைய தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட வந்து 50 ருபீஸ்க்கு ஒரு பிளவுஸ் வந்து நான் பண்ணி கொடுத்தேன். 50 ரூபாய். அதை அவங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு நல்லா இல்ல, அந்த 50 ரூபாய கூட கொடுக்க முடியாம நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தா அந்த பிளவுஸே அவங்க போட்டுட்டு போனாங்க. அதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, ஓகே நம்ம ஸ்டிச் பண்ண பிளவுஸ் வந்து போட்டுக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் எனக்கு கிரியேட் ஆச்சு. அந்த இடத்துல நான் அவங்க கிட்ட போய் சண்டை போடல, எதுவுமே பண்ணல. நீங்க காசு கொடுக்க முடியலன்னு சொல்லுங்க, அதுக்காக போட்டுட்டு வரீங்க, நல்லா இருக்க பிளவுஸ் ஏன் குறை சொல்றீங்க, நான் சண்டை போடல. அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. சோ அதே மாதிரிதான் உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு குறை சொல்றாங்க அப்படின்னா அதை ரீகரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஆர்கியூ பண்ணாதீங்க. சோ இது பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டிச் பண்ற, அதாவது டிசைன் பண்ற அவுட்ஃபிட்டோடைய காஸ்ட நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு பிராண்ட் இவ்வளவு வச்சிருக்காங்க, நம்மளும் அதுக்கு கீழே வைப்போன்ற எந்த அவசியமும் கிடையாது. அது அவங்களுடைய இது. நான் ஒரு விஷயம் பண்றேன், நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னா நான் என்ன அதுல வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், நான் எவ்வளவு விஷயங்கள் அதுல கோ த்ரூ பண்ணிருக்கேன், என்னுடைய கீழே வேலை செய்யற லேபர்ஸ்க்கு நான் எனக்கு எவ்வளவு சேலரி கொடுக்குறேன், அண்ட் பவர் மிஷினோடைய பவர் கரண்ட் செலவு இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுது, த்ரெட் வாங்குற அமௌண்ட் எவ்வளவு ஆகுது, இதுல என்னுடைய லேபர் சார்ஜ் எவ்வளவு, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் என்னால ஒரு அமௌண்ட் கொடுக்க முடியும். கரெக்டா? சோ அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்களோட விஷயம். அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பாங்க. அந்த கால்குலேஷனே நானும் போடணும் அப்படின்னு எந்த அவசியம் கிடையாது. எனக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு, நான் அதுக்கு ஏத்தபடிதான் நான் வந்து சார்ஜ் பண்ணுவேன். இதுல நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கண்டிப்பா ஆடியன்ஸோடைய ஒரு ஒப்பீனியனுமே நம்ம கிட்ட திணிக்கப்படும். கண்டிப்பா பிசினஸ்னு வந்துட்டீங்கன்னா எனக்கே வந்திருக்கு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து. நீ வெளியில பண்றப்போ, ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு பண்றப்போ நிறைய வாங்க, நம்ம தெரிஞ்சவங்க சரௌண்டிங்ஸ்ல வீட்டை சுத்தி இருக்கவங்க கிட்ட கம்மியா வாங்குன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, அவங்களுக்கும் அதே எஃபர்ட் தான் நான் போடுறேன், அண்ட் இவங்களுக்கும் இதே எஃபர்ட் தான் போடுறேன். சோ அங்க மட்டும் எதுக்கு பிரைஸ் வேரியேஷன்ஸ் வரணும்? கரெக்ட் தானே? சோ ரெண்டு பேருக்கும் நான் ஒரே அமௌண்ட் தான் போடுவேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு அவுட்ஃபிட் ஸ்டிச் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 500 ருபீஸ் ஒரு
குர்த்தி ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா அந்த குர்த்தியோடைய அமௌண்டே தான் நீங்க வெளியில இருந்து வாங்கினாலும் போடணும், உங்க வீட்டை சுத்தி இருக்கவங்க போட்டாலும் போடணும். வீட்டை பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க. சோ அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, மோஸ்ட் ஆஃப் வீட்டை சுத்தி இருக்கவங்க, அதாவது உங்களுக்கு சரௌண்டிங்ல இருக்கவங்க யார் உங்களை ட்ரஸ்ட் பண்றாங்களோ, உங்க ஒர்க்கை ட்ரஸ்ட் பண்றாங்களோ அவங்களோட ஆர்டர்ஸ் மட்டும் எடுங்க. மீதி யாரோட ஆர்டர்ஸும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? சோ உங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் போது, உங்க ஒர்க் நல்லா இருக்கும் போது யாரோடைய வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் சரி, எதுவுமே நம்மள ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. சில பேர் வந்து நம்மள வந்துட்டு அன்வான்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கூட திட்டுவாங்க. இவ்வளவு பணம் வாங்குறீங்களே, அப்படி என்னதான் பண்ண போறீங்க, ஒரு சின்ன ஒரு டாப்ஸ் தைக்கிறத நான் டாப்ஸ் தச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுங்க. அது தைக்க முடியாம தானே நம்ம கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சோ பிசினஸ் அப்படின்ற போது உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க தான் நிர்ணயிக்கணும், உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க தான் சூஸ் பண்ணணும். அதுல எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம். எவ்வளவு ஹையா இருந்தாலும் பரவாயில்ல, பிக்ஸ் யுவர் ரேட். ஓகே, சோ தட் நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடுவோமா? நீங்க ஒரு மந்த்துக்கு இவ்வளவு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். கண்டிப்பா அந்த பிக்ஸ் பண்ண ரேட்டை நீங்க மந்த்லி இன்கம் எடுத்தே ஆகணும். சோ அதுக்கேற்றபடி உங்களுடைய சார்ட் நீங்க வந்து போட்டு வச்சுக்கோங்க அண்ட் பிக்ஸ் பண்ணுங்க. பிரைஸை பிக்ஸ் பண்ணி இதுக்கு இவ்வளவு ரேட் வருது, அப்ப மந்த்லி இவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நீங்க வந்து ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு மந்த்லி இன்கம் இவ்வளவு இருக்கணும்னு சொல்லி ஏர்ன் பண்ணி நம்ம வந்து அது டார்கெட் வச்சு நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, சோ ஒரு ஒர்க்குக்கு போனா நம்ம இவ்வளவு ஏர்ன் பண்ணிருப்போம்ல, சோ வந்து அதை விட நம்ம வந்துட்டு ஒரு ஓன் பிசினஸ் பண்ணும்போது அதே அமௌண்ட்டை நம்ம எடுக்கணும், கண்டிப்பா எடுத்தே ஆகணும். சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சார்ட் போட்டு வச்சுட்டு ஒரு மந்த்லி ஒரு 50,000 எடுக்கணுமா, எடுக்கணும். 30,000 எடுக்கணும்னு நீங்க டார்கெட் வச்சிருக்கீங்களா, எடுத்தே ஆகணும். சோ அதுக்கேற்ற மாதிரி உங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஹேண்ட்லிங். உங்களோட ஆர்டர்ஸை உங்களை சுத்தி இருக்கவங்க மட்டும் வந்து வாங்கிக்கிட்டாலோ இல்ல வந்து அதை வந்து யூஸ் பண்ணாலோ போதாது. நம்ம ஆல் ஓவர் இந்தியாவும் முடிஞ்சா ஆல் ஓவர் தி கண்ட்ரீஸுமே நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணுங்க, தப்பே கிடையாது. பெருசா ஆசைப்பட்டாதான் சின்னதாவது நடக்கும். சோ இப்ப நான் வந்து என்னோட டிசைன் பண்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே என்னோட சோசியல் மீடியால அப்லோட் பண்றதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து வராங்க. அதாவது ஆல் தி டிஸ்ட்ரிக்ட்ஸ், எல்லா ஊர்ல இருந்துமே எனக்கு வந்து ஸ்டிச் பண்றதுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ அப்படி கொடுக்கும்போது என்னோட பிசினஸ் வந்து ஒரு படி இன்னுமே அதிகமாகும். சோ அந்த மாதிரி சோசியல் மீடியா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. அண்ட் சோசியல் மீடியால எப்படி நீங்க வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுக்கிறது அப்படின்னா, நீங்க போஸ்ட் பண்ற வீடியோஸும் அண்ட் நீங்க பண்ற ஒர்க்ஸும் டெய்லி டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்களையும் உங்களோட ஃபேஷன் டிசைனிங் லைஃப்ல நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா கஸ்டமர்ஸ்க்கும் உங்களுக்கும், அதாவது கஸ்டமர்ஸும் சொல்ல முடியாது, ஆடியன்ஸ் ஆகி அப்புறமா உங்க கஸ்டமர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கும் ஒரு கனெக்ட் உண்டாயிடுச்சு, உங்களை அவங்க ட்ரஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து அவங்க ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரஸ்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ தட் நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியா பேஜ் கண்டிப்பா இருக்கணும் ஒரு கிளாத்திங் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா. ஓகேவா? சோ நீங்க சோசியல் மீடியா வந்து பேஜ் ஓபன் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த பேஜ்ல கன்சிஸ்டன்ஸா வீடியோ போடணும். நீங்க போடுற வீடியோஸ் கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா டைலர்ஸ், ஃபேஷன் டிசைனர்ஸ், இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்மளோட வீடியோஸ் அதிகமா பார்ப்பாங்க. சோ அப்போ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும். மெயினா வந்து நீங்க டிப்ஸ் கொடுங்க அண்ட் நிறைய விஷயங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்றத வீடியோஸா அப்லோட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது கண்டிப்பா அவங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பேஜ்ல ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ தட் சோசியல் மீடியா ஹேண்ட்லிங் இஸ் வெரி மஸ்ட் ஃபார் பிசினஸ். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இத்தனை அவுட்ஃபிட் நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஆகணும், என்னோட ஒரு நாள் வருமானம் இவ்வளவு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க. இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்க்கு போனா நம்மளோட ஒன் டே சேலரி இவ்வளோன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கேற்ற ஒர்க்கை நம்ம அன்னைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும். சோ அதே மாதிரி 10 to 4 உங்களோட ஒன் டே சேலரி பிக்ஸ் பண்ணி அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும். சோ அதுதான் ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கான அழகு. ஓகே, சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துக்கிறியா, எடுத்துக்கோ. மத்த 5 நாளும் இவ்வளவு பிரைஸ்க்கு இவ்வளவு நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு டார்கெட் வச்சு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இன்கம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு நாளைக்கு நான் 1000 ரூபாய் ஏர்ன் பண்றேன்னா 30 டேஸ்க்கு 30,000 நான் எடுத்தே ஆகணும். அப்ப நம்ம டெய்லி ஒர்க் பண்ணுன்ற எண்ணத்தை நீங்க மைண்ட்குள்ள புகுத்தி வச்சுக்கணும், அதாவது பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சோ அப்படி வைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு மந்த்லி இந்த இன்கம் எடுக்கும். இன்னைக்கு படிச்சு முடிச்சு நல்ல வேலையில இருக்கவங்களால ஏர்ன் பண்ண முடியாத அமௌண்ட்டை கூட இந்த ஃபீல்ட்ல இருந்து ஈஸியா எடுக்கலாம்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க், ட்ரஸ்ட், இது எல்லாமே இருந்தா, இன்னும் சொல்ல போனா கன்சிஸ்டன்சி மெயினா இருக்கணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால இன்கம் எடுக்க முடியும். அண்ட் மெயினா உங்களோட பிராண்டுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் அவுட்ஃபிட்டோ இல்ல நீங்க மேக்கப் ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு சிக்னேச்சர் ஹேர் ஸ்டைல் ஆர் ஒரு சிக்னேச்சர் வந்து ஃபேஸ் மேக்கப் இந்த மாதிரி வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அவுட்ஃபிட் என்கிட்ட என்ன தேடி என்ன ஐடென்டிஃபை பண்ணி வரணும் அப்படின்னா என்கிட்ட எல்லாருமே அனார்கலிஸ் தேடி தான் வருவாங்க. அதாவது சாரி கன்வெர்டட் அனார்கலி, இது என்னோட சிக்னேச்சர் அவுட்ஃபிட் ஆஃப் மை பேஜ். சோ ஓகேவா? பிரீத்தி அப்படின்னா அனார்கலி அப்படின்னு மென்ஷன் பண்ற அளவுக்கு நான் வந்து ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ
சோ அந்த மாதிரி உங்களோட பிராண்ட்ல உங்களுடைய பிசினஸ்ல ஒரு சிக்னேச்சர் அவுட்ஃபிட் கண்டுபிடிங்க. அது குர்த்திஸா இருக்கலாம், பிளவுஸா இருக்கலாம், அண்ட் அனார்கலிஸா இருக்கலாம், அண்ட் மேக்சிஸா இருக்கலாம். அது உங்களோட ஓன் தான். சோ நீங்க உங்க பேரை சொன்ன உடனே இந்த ட்ரெஸ்ஸா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்த நீங்க வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு நீங்க ஓனரா இருக்கீங்க ஆர் எல்ஸ் ஃபவுண்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. பிகாஸ் இப்போ எனக்கு அனார்கலி நல்லாவே பண்ண தெரியும், அதே மாதிரி எனக்கு பிளவுஸும் நல்லாவே பண்ண தெரியுமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க். சோ எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் நீங்க பிசினஸ் அப்படின்னு பண்ணும்போது நீங்க ஒரு எஜுகேஷன் சென்டர் ஓபன் பண்றீங்க, டைலரிங் எஜுகேஷன் சென்டரோ இல்ல இன்ஸ்டியூட்டோ, நீங்க ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட்டோ ஓபன் பண்ணும்போது நல்ல பிளவுஸ் தெரிஞ்சாலா நான் வந்து எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைட் பண்றதுக்கு வச்சுப்பேன். சோ அதே மாதிரிதான் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற லேபர்ஸ் எல்லாமே நல்ல நாலேஜ்டா, எஜுகேட்டடா, ட்ரைன் பண்ற அளவுக்கு ஒர்த்தான ஆளான்னு பார்த்து செலக்ட் பண்ணணும். அந்த ஒரு குவாலிட்டி, அந்த செலக்ட் பண்ற ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு பாசி ஆட்டிடியூட் உள்ள ஒரு விஷயத்த நீங்களே உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒருத்தவங்க இந்த விஷயத்துக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய விஷயமும் அண்ட் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணும்போது இந்த ஒர்க்குக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் உங்களுக்குள்ள இருக்கணும். சோ அதை மட்டும் நீங்க பார்த்து நல்லா வந்து ஒரு பர்சன்ஸா வந்து உங்களுக்கு வந்து உங்க அகாடமில ஒர்க் பண்றதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்க இன்ஸ்டியூட் வந்து கண்டிப்பா நல்லாவே ரன் ஆகும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ண பிசினஸ எப்படி நல்ல மாதிரி அழகாக எடுத்துட்டு போறது அப்படின்றதுக்கு ஒரு மெயினான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. 2 நாள் நான் பண்ணேன், எனக்கு வந்து எந்த ஒரு ஆர்டரும் வரல. 1 மாசம் நான் வந்து தொடர்ச்சியா பண்ணேன், எனக்கு எந்த ஆர்டரும் வரல. அது வந்து இந்த பிசினஸ் மட்டும் இல்ல, எனி பிசினஸ் வாட் எவர் இட் இஸ், என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் 1 மாசம் 2 மாசம் 8 மாசம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு ஆர்டர் வரல அதனால நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது இருக்கவே கூடாது. ஆர்டரே வரலனாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்ஸா நீங்க பண்றதை பண்ணிட்டே இருந்தா ஓகே இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகும். அப்போ ரீச் ஆகிற டைம்ல வந்து உங்களை கண்டிப்பா அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், இது 3மே நான் வந்து சொன்ன மாதிரி கண்டிப்பா தேவை ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு. இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒன்ஸ் இந்த வருஷம் நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கலாம். பட் பொறுமையா நீங்க வெயிட் பண்ணணும். எடுத்த உடனே மேல போயிடணும் அப்படின்னா யாருமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணிட்டே இருக்க முடியாது. சோ பொறுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க. சோ உங்களுக்கான ஒர்த் என்னவோ, நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஏர்ன் பண்ண மணியை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நோ போன்பே, நோ ஜிபே, எந்த பேவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நீங்க கடைக்கு போறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குட்டி மணி பர்ஸ் வச்சு அதுக்குள்ள எல்லாத்துக்கும் சில்லற காசுல போட்டு வச்சுப்போம். ஆனா இப்ப நம்ம அந்த காயின்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கறது இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா போன்பே, ஜிபே எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நோ தான் சொல்லுவேன். முடிஞ்சா கையிலே வந்து காசு வந்து செலவு பண்ணுங்க. ஸோ தட்ஸ் பெஸ்ட் ஃபார் சேவிங். ஓகேவா? 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ ஃபுட் ஆப்ஸ், அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து போன்ல வச்சுக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ்மே வந்து நீங்க டெலீட் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அது உங்களோட சேவிங்ஸ்க்கும் ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஸோ ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கிறதுனால தான் எதுவும் நம்ம போய் வாங்க முடியாதுன்னா கூட பரவாயில்ல, போன்லயே ஆர்டர் போட்டுக்கலாம், நம்ம எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டோம். சோ இம்பார்ட்டன்ஸான நம்மளுக்கு தேவை, லைஃப்க்கு எசென்சியலா எது எது தேவையோ அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எது தேவையில்லாம நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இதெல்லாம் நாங்க கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து சார்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும், இவ்வளவு நம்ம அன்வான்டா செலவு பண்றோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க. அன்னெசரி திங்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கையில சேவிங்ஸ்னு ஒண்ணு இருக்கும், அதை வச்சு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். 3வது பாத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ற அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்றதுக்கு தான் உங்களுக்கு பிசினஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க வந்து தாராளமா ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மார்ஜின் அண்ட் டார்கெட் வச்சு நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா அதுல இருந்து தான் சேவ் பண்ண முடியும். ஏர்னே பண்ணாம நான் எப்படி சேவ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதிலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏர்ன் அண்ட் சேவ், அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கும். இந்த கமிட்மெண்ட்ஸ்க்கே எல்லா காசும் போயிடுது, இதுல இருந்து நான் எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு கேட்கலாம். உங்க கமிட்மெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்க. சாரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுத்தி உங்க கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு இல்லாத பர்சனே இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு சுத்தி இஎம்ஐ, கடன், அது இதுன்னு எல்லாமே இருக்கும். சோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேவிங்ஸ்ல இறங்குங்க. சோ சேவிங்ஸ்ல இறங்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் தான் நான் சொல்றேன். தென் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி நீங்க வந்து ஒரு 4 ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மந்த்லி எதுக்காக 4 ட்ரெஸ்? இப்ப நானே வந்து அந்த விஷயத்த பண்ணுவேன்.
சோ நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்காகவும் இப்ப நம்ம ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்றதுக்காகவும் நிறைய கிளாத் எடுக்கிறேன் அப்படின்னா அதுல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. என்னோட கெரியரை பில்ட் பண்ணிக்கிறதுக்கு, என்னோட பிசினஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு, நிறைய ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணி என்கிட்ட வந்து அந்த ஆடியன்ஸ் எல்லாம் வரணும்ன்றதுக்காக நான் ஒரு 4 ட்ரெஸ் எடுக்கிறேன்னா அதுல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் அந்த 4 ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்கு நான் ஏர்னும் பண்றேன். ஆனா நீங்க ஒரு மந்த்லி ஒரு 2 ட்ரெஸ் எடுக்கிறேன் இல்ல ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன் அது எனக்கு போதுமானதா தோணுச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த 4 ட்ரெஸ்ல இருந்து 2ஆ குறைச்சிக்கிட்டீங்கன்னா அதுல ஒண்ணு குறைஞ்சு போயிட போறது இல்ல. நம்ம லைஃப் வந்து எந்த விதத்துலயும் மாறுபட போறது கிடையாது. சோ அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரீசார்ஜ், பெட்ரோல் அலவன்ஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து நீங்க வந்து கம்மி பண்ணி சேவ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்துமே ஒரு அமௌண்ட் வந்து நீங்க வந்துட்டு எடுக்க முடியும். சோ கண்டிப்பா அதுலயும் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, இல்ல முடியலன்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இந்த விஷயத்த மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். உண்டியல் சேர்க்க கத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி எல்லாருமே காசு வந்து லைக் சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா உண்டியல் சேர்த்து வைக்கிறது, மண்ணு தோண்டி அதுல கவர்க்குள்ள வந்து காசு போட்டு அதை புதைச்சு வைக்கிறது. நம்ம பழைய காலத்துல எல்லாம் அப்படிதான் காசு சேர்த்து வச்சாங்க. இப்பதான் அக்கௌண்ட், ஜிபே, போன்பே இந்த மாதிரி வந்துச்சு. அண்ட் நிறைய கோல்டு ஸ்கீம், காசு அது இதுன்னு. ஆனா நம்ம சில்லற காசுக்கு வந்து கண்டிப்பா நம்ம மரியாதையே கொடுக்க மாட்டோம். அந்த சில்லற காசையே நம்ம ஒரு உண்டியல சேர்த்து வச்சா அது ஒரு அமௌண்டா வரும். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது இன்னுமே ஒரு சேவிங்ஸ், ஓகே நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கூட அந்த பேக்கப்க்கு அந்த உண்டியல்ல இருக்க காசு இருக்கு அப்படின்னு நம்ம மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அது ஒரு நல்ல ஒரு சேவிங் ஸ்கீம் அட் ஹோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ உண்டியல் சேர்க்கறதுக்கு எல்லாருமே மறக்காம பழகி வச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்சா எல்லாருமே வந்து மந்த்லி ஒரு கோல்டு ஸ்கீம், அதாவது மந்த்லி ஒரு 2000 1000 உங்ககிட்ட மீறும் போது இல்ல இந்த காசு இருக்கும்போது நம்ம அதுல போடலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். இப்ப டிஜிகோல்டு ஆப் மூலயமா டிஜிட்டல்ஸ் மூலயமா எல்லாம் நிறைய விஷயம் வந்துருச்சு. உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தா கூட அந்த 10 ரூபாயை கூட நீங்க டிஜிட்டலா வந்துட்டு சேர்த்து வைக்கலான்ற மாதிரியான வழிகள் வந்துருச்சு. அப்போதான் காசு வந்து சேர்க்கறதுக்கு வழிகள் கிடையாது. ஆனா இப்போ எக்கச்சக்கமான வேஸ் டு சேவ் யுவர் மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ அந்த மாதிரி கூட நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சோ மந்த்லி இவ்வளவு கட்டினாதான் கட்ட முடியும் அப்படின்னு கிடையாது. 10 ரூபாய் இருந்தா கூட சேர்க்கிற அளவுக்கு இப்போ வந்து டெக்னாலஜி நம்மளுக்கு வந்து வளர்ந்துருக்கு. சோ யூஸ்ஃபுல் ஃபார் தட். சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவும் ரொம்ப 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 புரிஞ்சுக்கிற மாதிரியும் சிம்பிளான டிப்ஸஸ் தான் கொடுத்திருப்பேன். சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது சொன்னாதான் நான் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ, ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் இன்னொரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.